சார், அமெரிக்காவில் ஒரு கல்யாணத்தை பண்ணுறது 3 மாத சம்பளம், இங்கிலாண்டில் ஒரு கல்யாணத்தை பண்ணுறது 2 மாத சம்பளம், இந்தியாவில் ஒரு கல்யாணத்தை பண்ண 35 வருஷம் அப்பா அம்மாவோட உழைப்பு. அவங்க சம்பாரித்து கஷ்டப்பட்டு அந்த பையன் வச்சுப்பானா வைக்கலையா அதெல்லாம் தெரியாது, தூக்கி போடுறா எல்லாத்தையும் கொடுத்து பண்ணுறாங்க. அதை பண்ணிட்டு கடைசியில் அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்னா அதே பிள்ளைகிட்ட போய்ட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுமா அப்படிங்கிறாங்க. அதனால் கல்யாணத்துக்கு பொண்ணு, அதாவது பொண்ணு நாளைக்கு பொண்ணு பார்க்க வந்தாலும் இப்போலாம் யாரும் வரதட்சணை அந்த இதெல்லாம் போகல சார், அவ்வளோ கேட்கல. பொண்ணு படிக்கிறாங்க, அவரும் வேலைக்கு போகிறாங்க, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, லெட் இட் கோ, அதோடு சேர்ந்து போங்க, இவ்வளோ நாங்கள் தர்றோம், அவ்வளோதான். யார் டிமாண்டெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு வைக்கல. ஆனால் அந்த கௌரவத்தை நான் காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம், பெரிய மண்டபம், அந்த அன்னைக்கு நைட்டு வந்து நான் தட்டில் இவ்வளோ பெரிய பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இவ்வளோ வைரங்கள் இதெல்லாம் இந்த கௌரவத்துக்கு பண்ணுறாங்க. அந்த கௌரவத்தில் பண்ணும்போது இது ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம தமிழ் சமூகமும் சரி இந்தியாவும் சரி இன்னும் மீளவே இல்லை. அதை உடச்சி திருப்பி வருமானாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை எப்படி எஜுகேட் பண்ணோம்னா, இவ்வளோ நாள் நீ வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சதை ஒரு நாள் இதுக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க, அது கன்வெர்ட் ஆகிடுது, அந்த ஃபேமிலிக்கு போயிடுது. அப்போ அந்த ஃபேமிலி அதை என்ன பண்ணுவோம், அந்த கோல்டை அடுத்த ஃபேமிலிக்கு அப்படியே டேர்ன் ஆகி போயிட்டே இருக்க தவிர என்னைக்கு என் வாழ்க்கைக்கு அது விற்று பணமாக வந்து நான் நிம்மதியாக இருப்பேன், அது எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது. அப்போ திருமணம் வந்து குறைந்த செலவில், இப்போ என்னோட திருமணத்தில் வந்து கோயிலில் காரைக்குடியில் நான் கோயிலில் பண்ணேன், என் குலதெய்வம் கோயிலில் பண்ணேன். கோயிலில் பண்ணோம், செலவு கம்மியாகிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு. ஆனால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் கல்யாணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி சைடு நாகர்கோவில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க வேணாம், 150 பவுன். ஆமாம் ஆமாம், கேரளாவும் அந்த பார்டர்கிட்ட போயிட்டீங்கனாலே ஒரு 150 பவுன் இருந்தால் தான் அது ஒரு கல்யாணமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு. இது அப்படியே மாறி 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 ஒருத்தரோட உழைப்பு, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு டிரான்சாக்ஷன், அடுத்த டிரான்சாக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்க தவிர லாக்கருக்கு திருப்பி திருப்பி லாக்கரில் போது, வீட்டு லாக்கரோ அல்லது பேங்க் லாக்கரோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுது, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி நம்ம பணம் கொடுத்துறோம், திருப்பி லாக்கருக்கே போயிடுது. வாழ்க்கையில் திருப்பி எனக்கு யூஸ் ஆகுதான்னா யூஸ் எங்கேயுமே ஆகலை. இது ஃபினான்ஷியல் மிஸ்டேக்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் மிஸ்டேக் தான். ஏன்னா கடினமாக நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி க்ரோத் கிடையாது, காம்பவுண்டிங் கிடையாது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது, டிவிடெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, திருப்பி தூக்கி உள்ளவை, திருப்பி தூக்கி நீ உள்ளவை, அடுத்து நீ உள்ளவை, இப்படியே உள்ளே வச்சுட்டே இருந்தால் நான் எப்போ க்ரோத் ஆகுவேன்?